குட் மார்னிங், குட் ஈவினிங் எவரிபடி. இன்னைக்கு சிபிசி செக்ஷன் 9 பார்க்குறோம். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சிவில் நேச்சர். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சிவில் நேச்சர்னா உரிமையியல் அதிகார வரம்பு. உரிமையியல் அதிகார வரம்பு இந்த வழக்குகளை சிவில் அப்பர் நேச்சர் சூட்ஸ் மட்டுமே ஒரு நீதிமன்றம் விசாரிக்கும். ஒரு வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ, அதாவது மறைமுகமாகவோ, இது உரிமையியல் வழக்கு சம்பந்தமில்லை என தெரிய வரும்போது தடை செய்யப்படுகிறது என்றால் அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிக்காது. அதுதான் செக்ஷன் 9 சிவில் அப்பர் நேச்சர். சிவில் அப்பர் நேச்சர், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சிவில் நேச்சர். அதே போல பேர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் த எக்ஸெப்ஷன். சிவில் வழக்காக விசாரிக்கக்கூடாது என தடை செய்யப்பட்டிருந்தாலும் விதி விலக்குக்கு உட்பட்டிருந்தாலும் அந்த வழக்கையும் விசாரிக்கக்கூடாது. சிவில் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட வழக்குகளையும் விசாரிக்கக்கூடாது போன்ற வழக்குகளில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லுதுன்னா, துலாபாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1969 SC 78 என்ற வழக்கில் பொதுவான சிவில் நேச்சர் உள்ள வழக்கை மட்டுமே விசாரிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட மறைமுகமாகவோ நேரடியாகவோ வெளிப்படையாகவோ தடை இருந்தால் அந்த வழக்கினை விசாரிக்கக்கூடாது என்ற வழக்கு தான் இந்த காமன் நேச்சர்ஸ். இந்த வழக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ சிவில் நேச்சர் என்னன்னா, பதவி சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, பாண்டு சம்மந்தப்பட்டது, எஸ்பி பர்மனன்ட் சூட்டு சம்மந்தப்பட்டது, மணி சூட்டு சம்மந்தப்பட்டது, சம்மரி சூட்டு போன்ற வழக்குகள்லாம் சொத்து, பாண்டு, சிவில் சம்மந்தப்பட்ட அனைத்துமே இதில் விசாரிக்க முடியும். சரி, சிவிலுக்கு அப்பாற்பட்டு எந்த வழக்கில் விசாரிக்கக்கூடாது என்றால் கிரிமினல் கேஸை விசாரிக்க மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ், கமர்ஷியல் டேக்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் போன்றதில் இதில் விசாரிக்க முடியாது. விசாரிக்கிறோம் என்ற அதிகாரம் இல்லை. அப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தின் அடியில் 2005 படி சில வழக்குகள் இருக்கு. அது உரிமையில் சம்பந்தப்படுது. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரிப்பாங்க. அது எப்படி என்றால், வழக்கு பொறுத்த வரைக்கும் பெண் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்ட வழக்கு உரிமையல் நீதிபதி, ஒரு மேஜிஸ்ட்ரேட் அந்த வழக்கை விசாரிக்கப்படும்போது உரிமையல் நீதிபதி கொள்கையிலே அவர் விசாரிப்பார். பட் நாட் அரஸ்டட் இஷ்யூட் a warrant. ஒரு பெண் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மெயின்டெனன்ஸ் கட்டளவு என்று உத்தரவு பிறப்பித்தால் அதனை அவரை வாரண்ட்டை போட்டு கைது செய்ய முடியாது. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. கைது செய்ய முடியாது. ஆனால் அதே மேஜிஸ்ட்ரேட் அந்த வழக்கினை ஒரு சிவில் நீதிபதி போன்ற நீதிமன்றங்களை வழக்காக தான் விசாரிக்க முடியும். ஏன் அதுக்கு சிவில் கோர்ட்லேயே போட்டிருக்கலாமே. பெண் பாதுகாப்பு சட்டம் என்பது அது கிரிமினல் வழக்கு உட்பட்டு இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் தான் விசாரிக்கணும். புரியுங்களா? இதுதான் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தடை செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதுதான் இது. சரி, அடுத்து செக்ஷன் 10 ஸ்டே ஆஃப் த சூட் ஆர் ரெஸ் சப் ஜுடிஸ். ஸ்டே ஆஃப் சூட், ரெஸ் ஜப் ஜுடிஸ். இரு வழக்குகளிலும் விவகாரங்கள் வேறுபட்டிருந்தால், தரப்பினர் வேறுபட்டிருந்தால்
காஸ் ஆஃப் ஆக்ஷன் மட்டும் ஒன்றாக இருப்பதால் செக்ஷன் 10 தானாக பொருந்தாது. முக்கியமான விவகாரமும் ஒன்றாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு மற்றும் இந்திய நீதிமன்றத்தில் தடையாகாது. செக்ஷன் 10 என்பது நடைமுறை சட்டம் ப்ரொவிஷன் ஆகும். அதாவது இந்த இதில் என்ன சொல்லுகிறேன்னா, ஸ்டேட் ஒரே வழக்கு, ஒரே சம்பந்தப்பட்ட வழக்கு, ஒரே கொள்கை கொண்ட வழக்கு, ஒரே தரப்பினர் கொண்ட வழக்கு, இரு நீதிமன்றங்கள் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு வழக்கை நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு வழக்கை நடத்தலாம். அதுதான் இதை பற்றி சொல்றது. ஸ்டேட் சூட்டு ஒரே வழக்கு சம்பந்தப்பட்ட, ஒரே கொள்கை சம்பந்தப்பட்ட, ஒரே விவாதமான முக்கியமான சாராம்சங்களை கொண்ட வழக்கினை இரு நீதிமன்றங்களுக்கு அதிகார வரம்பு இருக்கும் பட்சத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இரு வழக்குகள் ஒரே நீதிமன்றத்தில் வேறு நீதிமன்றத்தில் இருந்தால் அந்த வழக்கினை ஏதாவது ஒரு வழக்கினை நிறுத்தப்பட வேண்டும். அதில் இன்னொரு கொள்கை உண்டு. கொள்கை பார்ட்டி எல்லாம் ஒன்றா இருக்கும், ஆனால் பட் ரெமிடி வேற எதாக இருக்கும். அதனால் இந்த வழக்கு அந்த வழக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அது இதுவும் சேர்க்கலாம் என்றால் கொள்கை ஒன்றாக இருக்கிறது, அதனால் வழக்கு நிறுத்தி வைக்க முடியும் என்றால் ரெமிடி ஒன்றாக கேட்கப்பட வேண்டும். அதுதான் இது. அது போன்ற வழக்குகளில் இது சொல்லப்படுது. இது வழக்காக சூட் தள்ளுபடி செய்யாது. இரு வழக்குகளில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சூட்டை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக கருதப்படும் முடியாது. என்கிட்ட அது மாதிரி 3 வழக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் நடக்குது. ஸ்டே ஆஃப் தி சூட் நான் போட்டிருக்கிறேன். இந்த செக்ஷனை பயன்படுத்தி 3 வழக்குக்கு இப்போ பெட்டிஷன் போட்டிருக்கிறேன். நடந்ததை கொண்டு தருகிறேன். ஒரே கொள்கை, ஒரே பார்ட்டி, ஒரே ரெமடி கொண்ட வழக்கினை இரு நீதிமன்றங்களில் விசாரிக்க அனுமதி கிடையாது. இரு நீதிகளில் நீ விசாரிக்க தடை செய்யப்படுகிறது. அந்த வழக்கின் சம்பந்தமாக தான் இன்று இந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது. அதில் இன்னொரு கேள்வியும் உண்டு. அப்போ ரெசிடிகேட்டா வருமா? ரெசிடிகேட்டா செப்பரேட்லி முன் தீர்ப்பு தடை செக்ஷன் 11க்கும் செக்ஷன் 10க்கும் டிஃப்ரெண்ட் வேறு வேறு இருக்கும். அதில் எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நான் அதை தெளிவாக படுத்த சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த செக்ஷன் அதான் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இரு வழக்குகள் விவரங்களும் வேறுபட்டிருந்தால், தரப்பினல் வேறுபட்டிருந்தால், காரண காசப்பு ஒன்றாக இருப்பதால் அது பொருந்தாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஃபேக்ட் என்னவோ ஒன்றா தான் இருக்கும். ஃபேக்ட் என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே கொள்கை, ஒரே சப்ஜெக்ட் தான். ஆனால் ரெமெடி தனியாக இருக்கும், பார்ட்டி செப்பரேட்டாக இருக்கும். இல்லை பார்ட்டி ஒன்றா இருப்பான், ரெமெடி தனியாக இருக்கும். இல்லை பார்ட்டி ஒன்றா இருப்பான், ரெமெடி தனியாக இருக்கும். பார்ட்டி ரெமெடி ஒன்றா இருக்கும், கொள்கை வேற இருக்கும். இது 3ஐயும் கருத்தில் கொண்டு தான் ஒரு வழக்கை ஸ்டே ஆஃப் தி சூட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றோம். ஸ்டே ஆஃப் தி சூட் என்பது நிறுத்தி வைத்தல், ரெசிடிகேட்டா என்பது தடை செய்தல். ஏற்கனவே ஒரு வழக்கை விசாரிச்சிச்சு, மறுபடியும் விசாரிக்கக்கூடாது. அது நீதிமன்றத்தினுடைய கால நேரத்தை வீணடிப்பதாக சமம். ஏற்கனவே ஒரு விவகாரத்தை விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கினை மறுபடியும் விசாரிக்க தடை செய்யப்படுகிறது. அதுதான் ரெசிடிகேட்டா. இதை சொல்கிறாங்க. நம்ம ரெசிடிகேட்டா முன் தீர்ப்பு தடை. ஏற்கனவே விசாரிச்சு அந்த கேஸ் தீர்ப்புலாம் வழங்கிட்டு இருக்க, மறுபடியும் அதில் கேஸில் என்னடா இருக்குது, அதுதான் சொல்ல வரும். கணிசமாகவோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒரு வழக்கினை முடித்து வைக்கப்பட்ட வழக்கினை மீண்டும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரேனும் தோற்றுவித்து வழக்கு தாக்கல் செய்தால் அது செல்லாது. அது முன் தீர்ப்பு தடை, ரெசிடிகேட்டா. அதுதான். இதில் கிளைண்ட் ட்ரையல் ஸ்டே ஆஃப் தி சூட் போட்டாச்சு, அது வரைக்கும் ட்ரையல் நடத்தாமல் இருக்க முடியுமா? அப்படிலாம் அவசியமே இல்லை. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை.
ஸ்டே ஆஃப் த சூட் பெட்டிஷன் போட்டு கேட்குறோம், ஐஏ பெட்டிஷன் போட்டு கேட்குறோம், இந்த மாதிரி சூட்டு பண்ணியிருக்கிறேன், இதே சூட் தான் இன்னொரு கோர்ட்லேயும் இருக்குது, அதனால் இந்த சூட்டு அந்த கேஸை முடிகிற வரைக்கும் இந்த கேஸை நிறுத்தி வைங்க அப்படின்றது நம்ம ரெமெடி கேட்குறோம். இப்படி ஏதாவது ஒரு வழக்கை நிறுத்தி வைக்க வேண்டும். இல்லை இந்த வழக்கையோ இல்லை அந்த வழக்கையோ, இல்லைன்னா ரெண்டும் புட்டா பண்ணி ஒரே வழக்காகவும் விசாரிக்க அனுமதிக்கு வரலாம். அப்படி போடும் பட்சத்தில் அந்த வழக்கு ஸ்டேட் சூட் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது ட்ரையல் பெட்டிஷன் தடைப்படுமானால் அது தடைப்படாது. இல்லை பிளைண்ட்டுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும்னா அதுவும் வராது. ஆர்குமெண்ட்டோ டெபோசிஷனோ எடுப்பதற்கு தடை வருமானா அதுவும் வராது. ஸ்டேட் சூட் என்பது நிறுத்தி வைத்தல், அவ்வளோதான். ஸ்டே என்பது என்னது? ஸ்டே ஆஃப் த சூட், நிறுத்தி வைத்தல். அது லீகல் டேர்ம்ஸில் என்ன சொல்லுங்க? ரெஸ் சப் ஜுடிஸ், ரெஸ் சப் ஜுடிஸ், நிறுத்தி வைத்தல், ஸ்டே ஆஃப் த சூட்டு. இரு வழக்குகளை நடத்துவதற்கு தடை செய்கிறது. ஒரே கொள்கை, ஒரே பார்ட்டி, ஒரே ரெமெடி கொண்ட வழக்குகளை இரு நீதிமன்றங்களை விசாரிப்பதை தடை செய்கிறது. அதில் ஏதாவது ஒன்று நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வழக்கு, இந்த சாராம்சத்தினுடைய இந்த லைனுடைய வரி விளக்கமே. அதுக்கு இந்த வழக்கில் இதெல்லாம் தடை செய்யாது என்பதற்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் த மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் வெர்சஸ் பரமேஸ்வராவ் என்ற வழக்கில் 2005 இந்த மேற்கொண்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? விசாரணை மட்டும் நிறுத்தி வைக்க வேண்டும், அவ்வளோதான். அது சூட்டுடைய தன்மை. ஆனால் பிளைண்டை பதிவு செய்வதையோ இடைக்கால உத்தரவு வழங்குவதையோ செக்ஷன் 10 தானாகும். ட்ரையலை மட்டுமே நிறுத்தி வைக்கிறது. இடைக்கால தடை நிறுத்தி வைக்கிறதுனா இந்த வழக்கில் அது சொல்லக்கூடாது. அது எப்போ ட்ரையல் நிறுத்தி வைக்கிறாங்க? அந்த ஐஏ பெட்டிஷன் போட்டு ஏதாச்சும் ஒரு வழக்கு நிறுத்துன்னு சொல்கிற மாதிரி அப்போதான் டெபோசிஷன் போகும். ஆனால் அந்த டெபோசிஷன் முடிகிற வரைக்கும், அந்த ட்ரையல் ஐஏ முடிகிற வரைக்கும் ட்ரையல் போயிட்டு இருக்கலாம், டெபோசிஷன் எடுக்கலாம். அந்த பெட்டிஷன் மேலே உத்தரவு போடுற வரைக்கும் நடக்கலாம். உத்தரவு போடுற வரைக்கும் நிறுத்திடும். அந்த உத்தரவு போடுற ட்ரையல் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருகிறதோ, அந்த வழக்கில் என்ன முடிவு இருக்கிறதோ அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கு முடிக்கப்பட வேண்டும். அதுக்காக இந்த வழக்கில் என்ன சொல்றாங்க? நியூரோ சயின்ஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் த மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் வெர்சஸ் த பரமேஸ்வராவ் 2005 இந்த வழக்கில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. 10 உத்தரவு பிறப்பிப்பதையோ பிளைண்ட் பதிவு செய்வது தடை செய்கிறது. ட்ரையலை மட்டுமே தடை செய்கிறது. எது? இந்த வழக்கில் சாத்தியம் செக்ஷன் 10. அதுவும் என்ன ஸ்டேஜில்? ஐஏ போட்டு ஸ்டேட் பெட்டிஷன் போட்டு நம்ம கேட்கணும் பார்த்தியா, 2 வழக்கு இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு வழக்கு நிறுத்தி வைக்க, அது இன்னொரு வழக்கு முடிவு வரைக்கும் சொல்லி பெட்டிஷன் போட பார்த்தியா, அந்த பெட்டிஷன் மீது முடிவு காணும் வரை ட்ரையல் நடக்கலாம். அந்த முடிவு போட்டு அந்த ஐஏ பெட்டிஷன் முடிவு போட்ட பிறகு, ஆர்டர் போட்ட பிறகு ட்ரையல் நிறுத்திடணும். ஆனால் வழக்கை க்ளோஸ் பண்ணுறாங்க போவாங்க தவிர ட்ரையலை மட்டுமே நிறுத்தி வைக்க முடியும் இந்த வழக்காக. அது வரைக்கும் பாக்ஸில் கிராஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எழுத்தலாம், எக்ஸாமினேஷன் பண்ணலாம், டெபோசிஷன் எடுக்கலாம், வாட்சை கூப்பிட்டு ஆர்குமெண்ட் பண்ணலாம், ஐஏ வேறு எக்ஸாம் போட்டு கிளைம் பண்ணலாம். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தடை செய்யாமல் இருக்குது. அடுத்து செக்ஷன் மெயின் மிக 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 முக்கியம், நல்லா புரிஞ்சுங்க. இது கேட்காத கொஸ்டினே தெரியாத பற்றி எல்லாருக்கும் தெரியும். ரெசிபிகட்டா ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ரெசிபிகட்டை பற்றி கேட்காத கொஸ்டின் இல்லைன்றது ஜட்ஜ் எக்ஸாமில் எல்லாருக்குமே தெரியும். சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் ஜட்ஜ் எக்ஸாமுக்கும் ஏஓஆருக்கும் கேபிசிக்கும் மற்ற சட்ட சம்பந்தப்பட்ட தேர்வுகளுக்கும் இதிலிருந்து 11 கேள்வி கேட்காத கொஸ்டின் இருக்காது. சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமில் மட்டும் இந்த சிவில் நேச்சர் மட்டும் கேட்காங்க. ஏஓஆர் எக்ஸாம் இருக்குது, அட்வொகேட் அண்ட் ரெக்கார்டு எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஜோசப் ஆஃப் த சிவில் நேச்சர், எது சிவில் நேச்சர், எது சிவில் நேச்சர் இல்லை. மறைமுகமோ நேரடியாகவோ இல்லை, சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமில் இந்த வழக்கை மட்டும் கேள்வி கேட்குறாங்க. இது முக்கியமான அந்த சுப்ரீம் கோர்ட் எக்ஸாம், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த வருஷம் எழுதலாம் இருக்கிற பார்ப்போம். ஏஓ தான் எழுதணும், அது ஆல்ரெடி போட்ட ஐடிகளாக இருக்குது.
பார்க்கலாம். இப்போ அது தேவை, என்னோட பர்சனல் விஷயத்துலாம் தேவையான இப்போ செக்ஷன் 11 ரெசிபிகேட்டா இது 6 வகையான எக்ஸ்பிளனேஷன். இந்த 6 வகையான எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுன்னா ரெசிபிகேட்டா சிம்பிளாக சொல்லிடுறேன். அடுத்து உங்களுக்கு அழிச்சிட்டு உங்களுக்கு எழுதிட்டு நான் சொல்கிறேன். ரெசிபிகேட்டா ஒரு வழக்கை ஒரு தரப்பில் ஒரே தரப்பில் ஒரே கோரிக்கை ஒரே தீர்வு கொண்ட தன்மை கொண்ட வழக்கினை மறுபடியும் அதே தரப்பில் அதே ரெவடிக்காக அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதை தடை செய்யப்படுகிறது. அதுதான் ரெசிபிகேட்டா. இது ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனுக்கும் விளக்கம் கொடுக்கிறது.